ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துள்ள ஆகாரம் தான் இது. நம்ம பாலில் எடுத்து ஹெல்த் ட்ரிங்க்ஸாகவும் சாப்பிட்லாம். அதை என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலான்றதை அக்கா சொல்லித்தரப்போனேன். நீங்களும் அதை பார்த்து நீங்களும் அதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பொருள்ன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இது 100 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முந்திரி 100 கிராமு, பாதாம் பருப்பு 100 கிராம். இது 3 மட்டும் இருந்தால் போதும். இதை 3ஐயும் வச்சு நம்ம இப்போ ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி காயட்டும். அதாவது வெறும் கடாயில் தான் இதை போட்டு நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணும். இது ரொம்ப சின்ன பொருள், சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால் இதை கலந்து போடக்கூடாது. இது ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். இது ரெண்டுமே ஒரே இதில் இருக்கிறதுனால இது ரெண்டையும் போட்டு ஒரு தடவை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இதை தான் போடணும். அதுக்கப்புறமா அது வறுத்து எடுத்துகிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம எள்ளையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சட்டி காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் போதும். ஓகேங்களா? இதை வறுத்து எடுத்து நல்லா ஆற வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை நம்ம சாப்பிட முடியாது. நான் வார வந்துட்டுனா அதனால் ரொம்ப கவனமாக இதை வறுத்து எடுக்கணும். நல்லா அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். கருகிட்டால் வேஸ்ட்டாக போகும். இது எல்லாமே விலை ஜாஸ்தி. அதனால் நம்ம வேஸ்ட் ஆக்கிடாமல் ரொம்ப கவனமாக இது வருங்க. இது எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கு நல்ல வலுவாக இருக்கும். ஓகேங்களா? எலும்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, சுகர் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், எது வேணாலும் போடலாம். போட்டு அது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல சத்து. இது யாரோ சொல்லி நான் செய்யலை, இது அனுபவபூர்வமாக சொல்கிறேன். இது நான் நீண்ட நாட்கள் கூட இல்லை, வருஷக்கணக்காக நான் இதை ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் வறுபடட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்தால் போதும். அவ்வளோதான். நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வறுத்தா தான் நல்லா அரைப்படும். இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜார்லேயே அப்படி ஒட்டிக்கிறோம். அதனால தான் லைட்டாக தான் வதக்கணும், வறுத்து எடுக்கணும். போதும். இதை நம்ம எடுத்துக்கலாம் பாத்திரத்தில். இப்போ அடுத்ததாக நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கிடுவோம். எள்ளு கொஞ்சம் பொரியணும். அது மாதிரி எடுக்க தேவையில்லை. இது கொஞ்சம் பொரியணும். போட்டு அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஃபஸ்ட்டு ஆற வைக்கணும். இதை அரைக்கும்போது தனித்தனியாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது. இது எள்ளு அரைச்சோம்னா எண்ணெய் பதம் வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு
எல்லாத்தையுமே அதையும் இதையும் தனித்தனியாக அரைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். கேக்குதா? நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். ஸ்டவ் அமர்த்திடலாம். ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சு. இதுவும் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். ஓகேவா? எள்ளை வந்து ரொம்ப நேரம் அரைச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி வந்துடும். அதனால் ரொம்ப அரைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பாதாமும் முந்திரி அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறமா எள்ளை தனியாக அரைக்கணும். அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பால் சாப்பிடும்போது பாலில் போட்டு கலந்து குடிங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமா எள்ளை தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எள் நல்ல வாசம். அரைச்ச உடனே அவ்வளோ வாசம். சரிங்களா? இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்காயிரும். உடனே என்ன ஆகும்? கெட்டி ஆகிக்கிறோம். அதனால் என்ன பண்ணணும், இந்த பதத்தில் அரைச்சா போதும். பார்த்திங்களா? கையில் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நம்ம அப்படியே கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவோம். பாலில் ஒரு ஸ்பூன் இவ்வளோ போட்டால் போதும். டெய்லி ஒரு ஸ்பூன், ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. போட்டு குடிச்சிட்டே வாங்கலாம். உடம்பு வலி நல்லாயிருக்கும். எலும்புக்கு நல்ல சத்து இது வந்து. அதனால தான் இதை நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி டெய்லி பாலில் பசும்பாலோ பாக்கெட் பாலோ அது உங்கள் விருப்பம். அந்த மாதிரி பாலில் ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இல்லை ஒயிட் சுகரு உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதில் போட்டு நீங்கள் கலந்து டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டே வாங்க. டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எலும்புக்கு நல்ல வலு, அதுதான் முக்கியம். அதுக்கு தான் அக்கா சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அக்காவுக்கு போடுங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.